உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் குடும்பத்தை மொத்தமா அழிச்சிட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், கத்தாத. என்னோட மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டேடி. அவங்க எல்லாரையும் கொண்டது நீதானே எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரோட உயிருக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்லணுமா? என்னடி பதில் சொல்லணும்? ஆமா, நான் தான் அவங்களை எல்லாம் கொன்னேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷன் போவியா? கோர்ட்டுக்கு போவியா? போய் பாரு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டு தான் செத்து போயிருக்காங்க. இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு போனா ஆதாரம் வேணும். உன்கிட்ட என்னடி ஆதாரம் இருக்கு? உன்னை சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு வேணாம். என்கிட்ட ஆதாரம் எல்லாம் இருக்கலாம். ஆனா கடவுளோட கோர்ட்ல உனக்கு உறுதியா தண்டனை கிடைக்கும். உன்னோட ஒவ்வொரு பாவத்துக்கும் கடவுள் கணக்கு கேட்பாரு. நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய கட்சி பதவிய கிடைக்க விடாம செஞ்சு சொத்துலயும் எந்த பங்கும் கிடைக்க விடாம பண்ண. அதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? அதுக்குதான் உனக்கு இந்த தண்டனை. நான் நினைச்சிருந்தா உன்னையும் கொன்னு இருப்பேன். ஆனா நீ சாக கூடாது. எனக்கு கிடைக்க விடாம பண்ண அந்த அதிகாரம் சொத்து எப்படி என் கைக்கு வருதுன்னு பார்த்துட்டு தான் நீ சாவணும். அக்கா, இவளுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. இவ என்ன டிராமா போட்டாலும் சரி, வள்ளிய மட்டும் அனுப்பிடாத. இனிமே வள்ளி உன்னோட பொறுப்பு. பாத்துக்க. சரிப்பா. எனக்கு என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டல. இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? வள்ளியையும் உன் கூட அனுப்ப கூடாதுன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜானகி. நீயா வீட்டை விட்டு வெளியே போறியா, இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளவா? இன்னைக்கு வேணும்னா அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவரு என் கழுத்துல கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் நான் அவரோட பொண்டாட்டியா தான் இருப்பேன். வள்ளி மேல எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கோ உனக்கு மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஓ, தாலி சென்டிமெண்டா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வரேன். ஜானகி, இப்போ உன் கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து வீசுற. சொன்னது காதுல விழல, தாலிய கழட்டுடி.
இனிமே இந்த பக்கமே நீ வரக்கூடாது. அதையும் மீறி நீ வந்த உன் குழந்தையோட உயிருக்கு நான் பொறுப்பு இல்லை. போடி. எங்க அப்பா செஞ்ச ஒரே ஒரு தப்ப சரி பண்ண நான் ஒரு தப்பு பண்ணேன். அந்த தப்ப மறைக்க இன்னொரு தப்பு. இப்படியே 20 வருஷமா தப்பு மட்டுமே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என் அப்பா செத்துட்டாரு. வீரசேகர சிங்கப்பூர் போயிட்டான். அந்த தேவராஜு ஜெயில இருக்கான். ஜானகி இங்க இருக்கா. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே சிதறி போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா செஞ்ச அந்த ஒரே ஒரு தப்பு தான். ஆனா இந்த 20 வருஷத்துல இன்னும் விடை தெரியாத ஒரு மர்மம்னா அது தேவராஜோட பையன் என்ன ஆனாங்கிறது தான். அவன் எங்க போனா, என்ன ஆனா, உயிரோட இருக்கானா இல்லையா, அப்படியே உயிரோட இருந்தாலும் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவானா, இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. ஆனா யார் வந்தாலும் சரி, செத்து போன என் அப்பனே உயிரோட வந்தாலும் சரி, எனக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரம் கிடைக்காம என்னோட இந்த போராட்டம் ஓயவே போறதில்ல. அதிகாரம் என் கைக்கு வர வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். என்னங்க, வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம தீர்மானிக்க முடியாதுங்கிறது உண்மைதான் போல இருக்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்காவோட போன தாலி 20 வருஷம் கழிச்சு நம்ம பொண்ணால என் கழுத்துக்கு திரும்ப வந்திருக்க. இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க, சந்தோஷம்தான். என்ன ஒண்ணு, நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த தாலியை கட்டியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா ஒண்ணுங்க, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். நம்ம குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் களைச்சு போட்டது யாருங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.